நீ சாப்பாடு ஊட்டி விட்ட வரைக்கும் போதும், வா போலாம். ஹே சிந்து, உனக்கு கையில தீக்காயம்னா ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட வேண்டியது தானே? எதுக்கு நீ சிவாவை கூப்பிட்ட? இன்னொரு வாட்டி நீ அவனை கூப்பிடாத. வா சிவா, வான்னு சொல்றேன்ல. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ டாக்டர். என்னை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளைய என்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கலான்னு பாக்குறியா? அது அன்னபூர்ணி அக்கா உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காதுரி. பைரவி, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கூட. டேபிள்ல தானே இருக்கு, எடுத்து குடிக்கிறதுக்கு என்ன கேடு? எல்லாம் புண்ணா இருக்கு, நடந்தா வலிக்கும்ல, அங்கதானே இருக்கு, கொஞ்சம் எடுத்து போனா. உன்னை யார் நெருப்புல இறங்க சொன்னது? நீ பாட்டு நெருப்புல இறங்கிட்டு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு உயிரை வாங்கிட்டு இருக்க. அடி பாவி, நாம ஒன்னா சேர்ந்து குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமா வாழறதுக்காக தானே நான் தீ மிதிச்சேன். நாம தான் ஒன்னா சேர்ந்து வாழ போறது இல்ல, அப்புறம் எதுக்கு தீ மிதிச்ச? என்னெல்லாம் போய் கேட்டேன் பாரு. தெரியுதுல்ல, எடுத்து குடிப்போ. சிந்து தான் என்ன மாதிரி தீ மிதிச்சாங்க. ஆனா சிவா எப்படியா பேசிக்கிட்டு இருக்கான்? அவங்கள அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குன்னு தாங்குறான் தெரியுமா? விறகடுப்புல உட்காந்து சமைக்கிறான். சமைச்சது மட்டும் இல்லாம அதை அவங்களுக்கு ஊட்டி வேற விடுறான். நீயும் இருக்கிய பச்சை தண்ணி கேட்டதுக்கு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்க. ஐயால தண்ணியை வாங்கி குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு ஒரேடியா போய் சேர்ந்துடலாம். அத பண்ணு முதல்ல. ஒரு வார்த்தை கூட ஒண்ணு சொல்ல விட மாட்டாளேப்பா. சரியான யமகண்டத்துல பிறந்தவளா இருப்பா போட்டு. ஒழுங்கா நடக்க கூட தெரியாத உனக்கு? அதான் காலெல்லாம் புண்ணா இருக்குன்னு சொன்னல பைரவி. புண்ணா இருந்தா இப்படிதான் புல்டோசர் மாதிரி மேல வந்து விழுவியா? எந்திரி, எந்திரி, சிரிக்காத. எந்திரிச்சு தொலை. இரு, என்னாலதான் எந்திரிக்க முடியாது. நீதான் எந்திரிச்சு என்ன தூக்கி விடணும். எதுக்கு? நான் சாகிறதுக்கா? தள்ளு அந்த பக்கம். என்னாச்சு? இந்த ஆஸ்பத்திரி கேண்டீன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மெல்ல முடியல தம்பி, ஒரு வாய்க்கு ஒரு கல் அடிப்படுது. புழுத்து போன அரிசி மாதிரி வாட வருது. இதை சாப்பிட்டா ஜீரணம் ஆக மாட்டேங்குது. பாருங்க, வயிறு உப்புனா மாதிரியே இருக்கு. ஆஸ்பத்திரியில அந்த கேண்டீன் கான்ட்ராக்ட நீ கேன்சல் பண்ணிட்டியாமே? ஆமா சிந்து. நீ வேற யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு பதிலா என்கிட்ட கொடுக்கலாம்ல? என் புள்ள ஹாஸ்பிட்டல்ல நீ கேண்டீன் வைக்க கூடாது. நாளைக்கு என்னமோ நீயும் வந்து சமைக்க போறியாமே, நீ அங்க வரக்கூடாது. கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறமா நிரந்தரமா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவ. நீ சிவா ஹாஸ்பிட்டல்ல வந்து சமைக்க கூடாது. கண்டிப்பா நாளைக்கு நான் அங்க போய் சமைக்கதே போறேன். நாளைக்கு எப்படி நீ அங்க வந்து கேட்டரிங் ஆர்டரை வாங்குறன்னு நானும் பாக்குறேன்.